அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:19 கூட நாம் காணும் பொழுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை, அதை நாம் விசுவாசிக்கும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அது ஒரு ஜெப காரியத்தை போல அந்த வசனமானது சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் எபேசியர் 3:5-6 இப்படியாக சொல்லுகிறது, அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை என்று அந்த தேவ ரகசியம் நமக்கு ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டதையும் நாம் அறியலாம். இங்கே சொல்லப்பட்ட அந்த ரகசியம் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். இந்த ரகசியம் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அது அறிவிக்கப்பட்டது, ஆனால் இயேசுவே கிறிஸ்து என்று அது முழுமையாக வெளிப்படுத்தப்படாமல் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு அந்த தேவ ரகசியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் நமக்கு பிதாவாகிய தெய்வம் ஆவியானவரை கொண்டு நமக்கு வெளிப்படுத்தினார். ஆம், இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக திரியேக தெய்வமாக அவர்கள் செயல்பட்டனர். அநேகருக்கு உலகம் முழுவதும் இந்த ரகசியம் அறிவிக்கப்பட்டாலும் ஆவியானவராலே எனக்கும் உங்களுக்கும் இது வெளிப்படுத்தப்பட்டது. அநேகர் இதை நம்பாமல் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தள்ளிவிட அவர்களே அந்த கீழான நரக பாதாளத்தை தெரிந்து கொள்கிறார்கள். தேவனுடைய பெரிதான மன்னிப்பையும் அவருடைய இரட்சிப்பையும் அவருடைய கர்த்தத்துவத்தையும் கண்டுகொள்ள முடியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புறம்பே தள்ளி கீழான நரக பாதாளத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். பிரஜாதிகளாகிய நம்மாலே அவர் விசுவாசிக்கப்பட்டார். எவ்வளவு பெரிதான ரகசியம்! இந்த தேவ பக்திக்குரிய ரகசியமானது பிரஜாதிகளாகிய நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தும்படிக்கு அவராலே நாம் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டுள்ளோம் என்கிற இந்த காரியத்தை நினைவு கூர்ந்து தேவன் நம் மீது பாராட்டின அனந்த கிருபைகளுக்காக, அவர் நம் மீது பாராட்டின அந்த அன்புக்காக